தேர்தல் உற்சவத்தில் மறந்து நிற்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவேதான் இன்றைக்கு இந்த ஈழ அவலங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் அவர் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை என்பது போலத்தான் படுகிறது. அவர் நேற்று ஒரு பேச்சும் இன்று ஒரு பேச்சுமாக மாற்றி மாற்றி பேசி இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய இருதயங்களை மேலும் ரணப்படுத்துகிறார் என்பதைத்தான் நான் வேதனையோடு வெளிப்படுத்த விரும்புகிறேன். இன்று என்ன சொல்கிறார் அவர்? இந்திய அரசு இலங்கையோடு இருக்கக்கூடிய ராஜரீக தொடர்புகள் அனைத்தையும் உடனடியாக அறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். இதை ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? ஒரு மிக மலினமான அரக்கத்தனமான போர் அரங்கேறுகிற அந்த சூழலிலேயே இந்திய அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கையை நிர்பந்தித்திருக்க வேண்டாமா? உடனடியாக இலங்கையோடு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் நீங்கள் அறுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அறுத்துக் கொள்ள நீங்கள் முன்வராவிட்டால் உங்களுடைய ஆட்சியையே நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும். எங்கள் ஆதரவை நீங்கள் பறிகொடுப்பீர்கள். எங்கள் ஆதரவற்ற நிலையில் ஒரு கணம் கூட இந்திய மண்ணை ஆளுகிற வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேராது. எனவே ஆள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்திய மாநிலங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக தங்கள் கட்டுக்கோப்பிலே வைத்து மத்திய அரசிலே ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக நீங்கள் இலங்கையோடு இருக்கின்ற அத்தனை ராஜரீக உறவுகளையும் அறுத்தெறிந்து விடுங்கள். அப்படி அறுத்தெறிந்த பிறகு எங்களை திரும்பி பாருங்கள். அப்பொழுதுதான் எங்கள் ஆதரவு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அல்லாமற் போனால் இந்திய அரசு என்பதே அரை கணத்தில் இல்லாமல் போய்விடும் என்றல்லவா கலைஞர் சொல்லி இருக்க வேண்டும். அன்றைக்கு தமிழகத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்து மத்திய அரசை நிர்பந்தித்திருக்க வேண்டாமா? சோனியா காந்தியிடம் தங்கள் செல்வாக்கை செலுத்தி இருக்க வேண்டாமா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரலை அவ்வளவு எளிதாக ஒரு அரசு புறக்கணித்து விட முடியுமா? அதுவும் இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாத நிலை, ஒரு கணம் கூட மத்திய அரசை நடத்த முடியாது என்கிற சூழலில் இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை அவ்வளவு எளிதாக மத்திய அரசு புறக்கணித்து விட முடியுமா? இதைத்தான் வள்ளுவன் சொன்னான், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறான் என்பதை குறள் ஓவியம் எழுதிய கலைஞர் அறியாமல் போனதுதான் வருத்தத்தை தருகிறது. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் அதற்கு மாறான செயல்களை செய்து கொண்டிருந்தால் நாம் நினைக்கக்கூடிய காரியம் நிறைவேறாது, மாறாக அது கெட்டுப் போகும். செய்ய வேண்டிய காரியங்களுக்கு மாறான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த நோக்கம் சிதைந்து விடுகிறது. செய்யக்கூடாத காரியங்களை செய்வதனாலும் நோக்கம் சிதைந்துவிடும். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய தவறிவிட்டாலும் அந்த நோக்கம் சிதைந்துவிடும் என்று வள்ளுவன் சொல்கிறார். ஒரு லட்சியத்தை, ஒரு இலக்கை, ஒரு நோக்கை நாம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும். அப்படி செய்வதன் மூலம்தான் நம்முடைய இலக்கை நம்மால் எளிதாக அடைய முடியும். இதை சொல்வதற்காகத்தான் வள்ளுவன் இந்த 2 வரியில் 7 சீர்களில் மிக தெளிவாக கலைஞர் போன்ற மனிதர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று. இன்றைக்கு இந்த குரலை கலைஞர் கொடுக்கிறாரே, இது காலம் தவறி கொடுக்கக்கூடிய குரல் இல்லையா? இது செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்கிற 2வது வரிக்கு இணையாகத்தானே கலைஞருடைய காரியங்கள் இருக்கின்றன. கலைஞர் அன்றே மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்து ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருந்தால் அதனால் கலைஞருக்கு என்ன வருத்தங்கள் வந்து சேர்ந்திருக்கும், கலைஞருக்கு என்ன இழப்புகள் வந்து சேர்ந்திருக்கும், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த பதவி நாற்காலி பறிபோயிருக்கும். இந்த பதவி நாற்காலி தமிழகத்தில் இவருக்கு பறிபோகிற அதே நேரத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய பதவி நாற்காலி மன்மோகன் சிங்குக்கும் பறிபோயிருக்குமே. சோனியா காந்தியும் அதிகாரத்தை இழந்திருப்பாரே.
எனவே இந்தியாவை ஆளுகிற மத்திய அரசு பதவி நாற்காலியை பறிகொடுத்து விட்டு மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் வீதியிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை வருகிற போதுதான் தமிழகத்தில் கலைஞருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அதன் விளைவாக இங்கே இவர் முதலமைச்சர் நாற்காலியை இழந்திருக்கலாம். அந்த நேரத்தில் கலை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டாமா? இந்த தமிழ் சமுதாயத்திற்காக இதைவிட ஒரு தியாகத்தை செய்ய வேண்டிய தருணம் இனி நம்முடைய வாழ்வில் மீண்டும் எப்பொழுது வரப்போகிறது? வாழ்வின் மாலை பொழுதில் இருக்கிற நாம் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்த நிறைவோடு நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் முடிக்க வேண்டும் என்று அவர் கருதி இருந்தால் அன்றே அவருடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் மீண்டும் சொல்கிறேன். அன்பு சார்ந்து அறம் சார்ந்தே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து மத்திய அரசை இங்கே இருக்கிற கலைஞரும் தமிழகத்து அரசியல்வாதிகளும் நிர்பந்தித்து தங்களுடைய எண்ணத்தின்படி ஒரு நல்ல மாற்றத்தை ஈழத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியும். அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்களே என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி தருகிறார். அந்த பேட்டியை தருகிற பொழுது கலைஞர் சொல்கிறார், எனக்கு பிரபாகரன் நல்ல நண்பர் என்று சொல்கிறார். பிரபாகரன் எனக்கு நல்ல நண்பர் என்று சொன்ன அடுத்த கணமே பிரபாகரன் எனக்கு நல்ல நண்பராக இருப்பதனாலேயே நான் தீவிரவாதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அவர் சொல்கிறார். இதில் விமர்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை. பிரபாகரனை ஆதரிக்கக்கூடிய அத்துணை பேரும் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இருந்துதான் தீர வேண்டும் என்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. பிரபாகரனை எதற்கு ஆதரிக்க வேண்டும்? தமிழீழம் காண வேண்டும் என்கிற தாகம் தணிவதற்காகத்தான் பிரபாகரனை ஆதரிக்க வேண்டும். தமிழீழத்தை காண்பதற்காக எல்லா வகையிலும் களத்திலே நின்று தன்னுடைய முயற்சிகளில் இருந்து சிறிதும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த வீரம் செறிந்த ஒரு மனிதனை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆதரிப்பதனுடைய நோக்கம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் பயங்கரவாதியாக மாறுவதற்காக அல்ல, ஒவ்வொரு தமிழனும் தமிழ்நாட்டில் தீவிரவாதியாக மாறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டை தனியே பிரித்தெடுப்பதற்காக அல்ல, இந்திய இறையாண்மைக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்காக அல்ல. இங்கே அத்தனை உரிமைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் அங்கே அனைத்து உரிமைகளையும் இழந்து நிற்கக்கூடிய ஈழத் தமிழர்களின் நலன் காப்பதற்கு ஒரு மனிதன் முன் நின்று களத்திலே இருக்கிறான் என்கிற பொழுது அவனுக்கு தார்மீக ஆதரவை இங்கே இருந்து தருவதனால் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு எதிராகவோ இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எதையும் செய்துவிடவில்லை. அப்படி நினைத்தால் அதைவிட மிக மோசமான ஒரு அடக்குமுறை, சர்வாதிகாரம், எதேச்சதிகாரம், பாசிச மனோபாவம் வேறொன்றும் இருக்க முடியாது. இங்கே இருக்கிற தமிழர்கள் அத்துணை பேரும் கத்தி தூக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை, துப்பாக்கி தூக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை, ஈழம் நோக்கி நடந்து சென்று அங்கே களப்பணியாற்ற வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. இங்கே இருக்கிற இந்திய அரசை முறையாக நிர்பந்திக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறோம். காந்தி காட்டிய வழியில் தம்முடைய அதிருப்தியை, நம்முடைய எதிர்ப்பை இந்த இந்திய அரசுக்கு நாம் எடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் அதைத்தான் மிக தெளிவாக சொல்கிறேன். ஒரு காந்தியவாதி என்கிற அடிப்படையில் காலம் காலமாக காந்திய கருத்துக்களில் நெஞ்சை பறிகொடுத்தவன் என்கிற முறையில் காந்தியத்தை முறையாகவும் முழுமையாகவும் கற்றுத் தேர்ந்தவன் என்கிற வகையில் நான் தெளிவாகவே கலைஞருக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? காந்திய போராட்டம் என்பது 3 வடிவங்களை கொண்டது என்று முன்பே உங்களிடம் நான் சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு இருந்தாலும் சில நல்ல செய்திகளை திரும்ப திரும்ப மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் தவறொன்றும் இல்லை. காந்திய போராட்டம் என்பது 3 அடிப்படைகளை கொண்டது.